அண்ணே, நான் யாரு என்னன்னுலாம் கேட்காதீங்க. நீங்க எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி எனக்கும் செஞ்சிருக்கீங்க. அந்த விசுவாசத்துல சொல்றேண்ணா. என்ன விஷயம்? உங்க குடோன்ல இருந்து கிளம்பி போற வண்டிய மொத்தமா லோடோட கவுத்த பிளான் பண்ணிருக்காங்கண்ணா. யாரு? அண்ணா, அது யாருன்னா சொல்ல முடியாதுண்ணா. உங்களுக்கு தொழில போட்டியா இருக்கிறவங்க தான் அதை செய்ய சொல்லியிருக்காங்கண்ணா. உங்களுக்கு பெரிய நஷ்டமாகணும்னு தான் அதை செய்ய சொல்லியிருக்காங்க. அதை எப்படியாவது தடுத்துருங்கண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கண்டிப்பா இன்னைக்கு லோடு போகுமே. அண்ணா எல்லாம் ஏற்றியாச்சு, என்ட்ரி போட்டீங்களா? போட்டேன். ஐயாட்ட சொல்லிட்டவா? சொல்லிருங்கண்ணா. சரிப்பா, ஃபோன் பண்ணா சொல்லிடுறேன். ஹலோ, சொல்லுண்ணா. டே, இன்னைக்கு ஏதாவது லோடு வண்டி கிளம்புதா? ஆமாண்ணா, ஈரோடுக்கு ஒரு லோடு வண்டி கிளம்புதுண்ணா. ஃபுல்லாக ஏற்றியாச்சுண்ணா, இதோ கிளம்ப போகிறோம். எத்தனை மணிக்கு? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோண்ணா. சரி சரி, வை. வீரா, நான் அர்ஜென்ட் வேலையை கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போற? பக்கத்துல தான் வந்து சொல்றேன். எங்கன்னு சொல்லிட்டு போ. வந்து சொல்றேன்டி. இதே வேலைய போச்சு. எங்க போனாலும் சொல்லிட்டு போறது கிடையாது. போயிட்டு வந்து சொல்றேன். இல்ல, நான் நேரா வந்துடுவேன். அது வந்து இல்ல சொல்லுங்க. இல்ல, நான் வந்துடுவேன். அண்ணா 8 டன் ஏற்றிருக்க லோடு. ஆமாப்பா. இன்வாய்ஸில் கரெக்டாக நோட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சரிப்பா. வணக்கம் சார். வணங்கண்ணா. என்ன எல்லாம் ஏத்தியாச்சா? எல்லாம் ஏற்றியாச்சுண்ணா. அப்படியே நிக்கிறீங்க, கிளம்புங்க. அதோ கிளம்புறேண்ணா. சீக்கிரம் வண்டி எடுங்க, ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு. இங்கே நிக்காம போகணும், சரியா? சரிண்ணா. சார் வணக்கம் சார். வாங்க. டேய், வண்டி எடுக்காத. சரிண்ணா. டேய் மாறா, ராகவா, நீ எங்கடா இங்க? டேய், லோடு இன்னைக்கு அனுப்பி ஆகணுமா? ஆமா, ஏற்கனவே 2 நாள் டிலே ஆயிருச்சு. கஸ்டமர் ஃபோன் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் தள்ளி அனுப்ப முடியுமா? இல்ல, எதுக்கு? இல்லடா, கிளைமேட்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதான். கிளைமேட்டுக்கும் நம்ம ட்ரக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம்? பொருள் எல்லாம் வண்டிக்குள்ளே தானே இருக்கு, நனைஞ்சா போயிட போகுது. இல்லடா, ஒரு நாள் தள்ளி அனுப்பலாமே. வாய்ப்பே இல்லடா. அப்பா முதலே சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சரி, நான் ட்ரக்கோட போறேன். எதுக்கு? போறேன்டா. ஈரோட்ல தானே டெலிவரி. ஆமா, எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு நம்ம வண்டியிலே திரும்ப வந்துடுறேன். என்ன வேலை? இங்க பாரு, நீ இந்த வண்டியில போறேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய், நான் போலன்னா அதை விட பெரிய பிரச்சனையாரும்டா. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இல்லடா, நான் போய் தான் ஆகணும். ஆனா ஒண்ணு, இது யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காது, புரியுதா? நீ கிளம்பு. டேய், வண்டி எடு. ஓகேண்ணா. டேய், ஒரு நிமிஷம் சொல்றத கேளுடா. டேய், நான் வந்து சொல்றேன்டா, நீ வீட்டுக்கு கிளம்பு. டேய், உனக்கு நீ லீவு, கிளம்பு போ. சரிங்கண்ணா. ரெஸ்ட் எடு. அண்ணா, நான் கூட வரேன். நம்ம போகும்போது மாத்தி ஓட்டிக்கலாம். சரி, வண்டி எடுங்க. ஹலோ மேடம், சொல்லு. மாறன் ட்ரக் எடுத்துட்டு இப்போ தான் கிளம்புறான். சரி, நீ அங்கேருந்து கிளம்பு. ஓகே மேடம். ஏய் ராமச்சந்திரா, நீ எங்க அப்பாவை கடத்தல் வழக்குல மாட்டி விட்டு செய்யாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அவமானத்துல கூனி குறுகி என் அப்பா இறந்தார். அதே அவமானம் உனக்கும் நடக்க போகுது, மாறன் மூலமா. அண்ணா, வண்டி ஓரங்கட்டு, நான் ஓட்டேன். சரிண்ணா.
சொல்லு வீரா. எங்கடா போன? என்னாச்சு? ஏன் இன்னும் வரல? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? இங்க பாரு, நம்மள சுத்தி நடக்க கூடாத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இரு. வீரா, அந்த விஜயை நீ பார்த்துக்கோ. நான் போய் சரக்கு டெலிவரி பண்ணிட்டு வரக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் அந்த விஜயால் யாருக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ. வில்லங்க முடிச்சவ. எப்போ என்ன செய்வானே தெரியாது. அது சரி. ஆ, நீ பத்திரமா இரு. ம், சரி. ஆ. யோ, இன்னும் ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு. சரியா? ஏய் வண்டி நிப்பாட்டு. சார் அங்க பாருங்க சார். யோ, நிறுத்து வண்டி நிறுத்து. கீழே இறங்கியா? 2 பேர் இறங்குங்க. சார், காவேரி டெக்ஸ்டைல்ஸ் வண்டி சார். உள்ள ஜவுளி லோடு தான் இருக்குது. என்ன இருக்குன்னு நாங்க செக் பண்ணிக்கிறோம். முதல்ல நீ ட்ரக்கை வந்து திறந்து காட்டு. சார், சந்தேகப்படுறதுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை சார். சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா திறந்து காட்ட வேண்டியது தானே? எதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்க? என்ன வேற ஏதாவது பிசினஸ் பண்றியா? சார், யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப சொன்னதை செய்யா. வாங்க. நட. யோ வாயா. வரேன் சார். ஓபன் பண்ணியா? ஃபுல்லா ஓபன் பண்ணு. ஏறி பாருங்க, எல்லாம் ஜவுளி தான் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், மேலே ஏறி செக் பண்ணியா? ஓகே சார். சார், துணிங்க தான் சார் இருக்கு. யோ நல்லா செக் பண்ணியா? நல்லா பார்த்துட்டேன் சார். துணிங்க தான் சார் இருக்கு, வேற எதுவும் இல்லை சார். அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு, அப்புறம் என்ன சார்? ஏதோ எதிர்பார்த்து வண்டியை பிடிச்ச மாதிரி இருக்கே. நீங்க எதிர்பார்த்த மாதிரி வண்டியில் எதுவும் இல்லை, கிளம்பு. யோ டார்ச்சிங்க குடியா? யோ குடியான்றல. இந்தாங்க சார். நீ இறங்கி, நான் பார்க்கறேன். சரிங்க சார்.
என்னையா அது என்னன்னு கேக்குறல சார் சரியா கவனிக்கல சார். உன்னெல்லாம் சாரி சார். என்ன தம்பி இது? இதான் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளியா? சொல்லு தம்பி, அப்பனும் மகனும் ஜவுளி வியாபாரம் பத்தலன்னு பொட்டலம் கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ? சார் மரியாதையாக பேசுங்க. ஏய், போதைப் பொருள் கடத்துற உனக்கு என்னடா மரியாதை? யோ, வண்டியை சீஸ் பண்ணீங்க. இவனை அடிச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துடுவாங்க. சார் உள்ள இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. யோ, மாட்டிட்டேவையா உண்மையை ஒத்துட்டு இருக்கான்? சார் இத்தனை வருஷமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கடை மேலேயோ பிஸ்னஸ் மேலேயோ இப்போ வரை ஒரு பிளாக் மார்க் விழுந்தது கிடையாது. நீங்கள் ஏதோ மோட்டிவோட பண்ணுற மாதிரி இருக்கு. என்னையா மோட்டிவ்? இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்துருக்கேனா? அப்புறம் ஏன் நான் இதை செய்யணும்? சார் உண்மையை சொல்லிடு. சரக்கு எங்க இருந்து வாங்கின? எங்க டெலிவரி பண்ற? உன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? உன் ஃபுல் நெட்வொர்க்கை பத்தி நீ மரியாதையா சொல்லிட்டனா உன் மேல எந்த கேஸும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னடா முறைக்கிற? சார் வண்டியில் அந்த சரக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எப்படி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன பெரிய இடத்து பையன் திமிரா? நாக்கு அடக்கி பேசு. இதுல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. அதான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன்ல சார், பண்ணுறதை பண்ணுங்க. மாறா என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் இது? ஊர்ல உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. உங்க பையன் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்காப்ல. இதுக்கு தான் போகாதன்னு சொன்னேன், கேட்டியா? ஏன்டா அப்படி? டேய், யார் போயிருந்தா தான் என்ன? வண்டியில் போதை மருந்து இருந்திருக்கு, அது நமக்கே தெரியாது. யார் போயிருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. இதில் என்னமோ பிளான் நடந்திருக்கிறாகவா? மாட்டிக்கிட்ட எல்லாரும் தப்பிக்க சொல்ற பதில் தான் அது. சார் நாங்க இப்பதான் ஐஜி கிட்ட பேசிட்டு வரோம். இந்த கிரைம்க்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார் என் தம்பி இதை செய்யல சார். பா ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. சார் எங்க வண்டியில இப்படி ஒரு பொருள் போறதுக்கு சான்ஸே இல்லை சார். ஏதோ நடந்திருக்கு. அதை நீங்க தான் சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு நாங்க எல்லாருமே கோஆபரேட் பண்றோம் சார். இப்ப நீங்க இவ்வளவு தன்மையா பேசுறீங்க, மரியாதையா நடந்துக்கிறீங்க. ஆனா உங்க பையன் ரொம்ப திமிரா நடந்துக்கிறானே சார். இல்லை சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா இதுக்கும் மாறனுக்கும் சம்மந்தம் இருக்காது. சம்மந்தமே இல்லாதவனை குற்றவாளின்னு சொன்னா கோவம் வரும் தானே சார்? சார் நீங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க சார். ஏய், போனை கொடு. சார் ஹலோ, டேய் எங்க இருக்க? கரெக்ட்டா ஏத்தியாச்சா? யாரா லைன்ல? நீ யாரா? நான் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் பேசுறேன்டா. ஏய், யாரா போன்ல? யார் இவன்? ஹலோ. ஏய் 10 மணிக்கு டெலிவரி ஆக வேண்டிய சரக்கு மணி இப்ப 12 மேல ஆகுது. எங்கடா இருக்க? சரக்கு மட்டும் டைமுக்கு வரலன்னு வையே, அப்புறம் நடக்கிறதே வேற. யோ, இங்க வாயா. யாரா ஃபோன் பண்ணா? எஸ்ஐ இல்லையா? சார் எங்க வெளில போயிருக்காரு சார். நீ 2 கான்ஸ்டபிள கூப்பிட்டுக்க. சரி. எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி அவரையும் கூப்பிட்டுக்கங்க. சரிங்க. இந்த போனுக்கு 2 நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அந்த நம்பர் லொகேஷனை ட்ராக் பண்ணி சரிங்க சார். இமிடியேட்டா அவனுங்க எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். இந்த கிரைம்ல அவனுங்களுக்கு பங்கு இருக்கு. ஓகே சார். என்ன சார், உங்க மூத்த பையன் அவர் தம்பி மேல தப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மொத்த அக்யூஸ்டும் உங்க பையனுக்கு தான் கால் பண்றானுங்க. இதுக்கு நாங்க என்ன சார் முடிவு பண்றது? உங்க பையன் குற்றவாளி இல்லைன்னா
அக்கிஸ்டெல்லாம் எதுக்கு சார் அவனுக்கு கால் பண்ணுறாங்க? சார் என் தம்பியை மாட்டி விட பிளான் பண்ணி யாரோ பண்ணுறாங்க சார். சார் கால் பண்ணவங்களை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா உண்மை தெரிய வரும். அவனுங்களே இவனை தான் கை காட்டினா என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃபோனுக்கு ஒரு அக்யூஸ்ட் கால் பண்ணுறான்னு வைங்க, நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, அப்போ நீங்களும் அக்யூஸ்ட்னு சொல்ல முடியுமா? பா நான் நியாயமாக தானே கேள்வி கேட்குறேன், எதுக்கு முறைக்கணும்? பாத்தீங்களா சார், இப்படி ஒரு கேஸ்ல மாட்டினது இல்லாம பேச்ச பாத்தீங்களா? என்ன சார் பண்ணலாம்? சார் லீகலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார். அப்பா 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 ராகவா, அப்பா அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்ப்பா. இப்படி விட்டு போனா என்னப்பா அர்த்தம்? தப்பு பண்ணிருக்க மாட்டானா? டேய் நிரூபிச்சுட்டு வரட்டும். நாம சொல்ற எதையாவது அவன் கேட்கறானாடா? அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு 4 நாள் ஜெயில இருந்து காஞ்சாதான் புத்தி வரும். நீ வாடா. நீங்க போங்கப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். டேய் நீ அவனுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. திமிரா பேசலாம்ல, அவனே பார்த்துப்பான். சார் எஃப்ஐஆர் எதுவும் போட்டிங்களா? உங்க அப்பா பேருக்காக யோசிச்சுட்டு இருந்தோம், இப்ப போட்டுருவோம். சார் ப்ளீஸ் சார் வேணாம். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் யார்கிட்ட பேச சொல்றீங்களோ நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் வெளியே அனுப்புங்க சார். நீங்க என் அண்ணனுக்கு வேற தெரிஞ்சவர்னு சொல்றீங்க. உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதைக்காகவும் உங்க குடும்பத்து மேல இருக்கிற பேருக்காகவும் இப்ப நான் விடுறேன். எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும், கூப்பிட்டு போங்க. சரிங்க சார். சரி. ஏன்டா இவன்லாம் ஒரு ஆள்னு இவன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? பேசாம வாடா, இங்க இருந்து பேசாம முதல்ல கிளம்பு வா. சித்தி அழாதிய சித்தி. பாவம் மாற, அவன் பிறந்ததுல இருந்து இப்படிதான். எல்லா கஷ்டமும் அவனை மட்டுமே தேடி தேடி வரும். கோர்ட்டு கேஸு ஜெயில்னு இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தான். கொஞ்சம் நிம்மதியா இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப திரும்ப இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். கடவுளும் ஏன் தான் அவனை தேடி தேடி இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. புள்ளைய இன்னும் காணோம். அங்க என்ன நடக்குதோ தெரியல. மாறா 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 உன் மேல எப்படிடா இப்படி ஒரு பழி வந்தது? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு தான் ஸ்டேஷன் போனேன் பாரு. அதான் வந்துட்டேன்ல, அழுவாம சாப்பாடு போடு. உன்னை யாரா இப்படி செஞ்சது? யாரோ திட்டம் போட்டுதான் உன்னை இதுல மாட்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் பார்த்து இருக்க கூடாதாடா? உடுத்த பாத்துக்கலாம் உடு. மாறா, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சாங்களாடா? ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வயலின் வாசிக்கிறத நிறுத்து. ராகவா அடிக்கல தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்னாச்சு மாமா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல பிருந்தா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், இந்த விஷயத்துக்கு யார் காரணம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலடா. நமக்கு என்ன ஒரு எதிரியா 2 எதிரியா? சுத்தி 1000 எதிரி இருக்காங்க. அந்த எதிரிகள்ல யார் வேணா செஞ்சிருக்கலாம்ல. கண்டுபிடிப்போம். என்ன நடந்தாலும், எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் கையில மாட்டாமையா போயிடுவாங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். இரா.
மாற இனிமே எந்த எனக்கு பிரச்சனையும் ஒன்றும் இல்லைங்க. வராதுல்ல? ஒன்றும் இல்லை என்னாச்சு? ஏங்க மாமா தான் போக கூடாதுன்னு சொன்னார்ல, அதையும் மீறி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க? கண்மணி, நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அவன் என் தம்பி. எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வந்து நிற்பான். அவனுக்கு முன்னா நான் தானே நிற்கணும். ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, நீங்க போனீங்க. ஒரு வேளை உங்க மேல தப்பு இருக்குன்னு உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டா? கண்மணி, அப்படிதான் எதுவும் இல்லை. நீ ஒன்றும் பயப்படாத. என் தம்பி நிரபராதி. அவன் பக்கத்தில் நிற்க வேண்டியது என் பொறுப்பு. மாறா, உள்ள வாடா. வா உள்ள போலாம் வா. வாடா. வா. நில்றா. எங்க வந்த? அப்பா. ஏய், நீ பேசாதடா. அவ்வளவு சொல்லியிருக்கேன், அதை மீறி இவனை நீ ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்க. அப்பா, அவன் மேல தப்பு இல்லப்பா. ஏய், அதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்னா அதெல்லாம் செய்யறவன் தானே இவன். அப்பா, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் வேறப்பா. இது வேறப்பா. என்ன? இந்த கேஸை யாரோ பிளான் பண்ணி மாட்டி விடுறதுக்காக பண்ணிருக்காங்கப்பா. ராகவா, இவனால நான் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுடா. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அப்படியே ஏறி இறங்கி இவனை கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கான். திரும்ப இவன் நம்ம வீட்டுக்கு வம்ப வளர்த்துட்டு வந்திருக்கான். நான் என்னடா நீ? அவன் என்ன தப்பு பண்ணா? லோடு இறக்க போனது ஒரு தப்பா? தப்புதான், தப்புதான். இவனை யார் இதெல்லாம் செய்ய சொல்றது? எதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் இவன் தலையிடுறான்? இவனை கடைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யறான்? ஐயோ, இவன் இந்த வீட்டுல இருந்தாலே இவனால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் போன் அடிச்சு என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன ராமச்சந்திரா, ஜவுளி வியாபாரத்துல சம்பாதிச்சது பத்தாதுன்னு பிள்ளைங்களை வச்சு இப்ப போதை பொருள் கடத்த ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ அண்ணா, என்னன்னா பேசுற நீ? அவ உன் புள்ளனா? அவ போதை பொருள் கடத்துறவனா? எவனோ ஒருத்தன் திட்டம் போட்டு அவனை சிக்க வச்சிருக்கான்னா, அது புரியாம நீயும் தப்பா பேசலாமா? எவனோ செஞ்ச தப்பாவே இருக்கட்டும், அது எப்படி இவன் போகும்போது மட்டும் மாட்டுவான்? நான் இவனை மாட்ட வைக்கணும் தானே அவன் செஞ்சிருக்கான். அவன் எதுக்கு இவனை மாட்டி விடணும்? அப்ப இவன் யாருக்கிட்டே பெருசா பகைய வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால தானே இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்படித்தானே? யார் இவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் ஒரு துளி கூட இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இவன் இந்த வீட்டுல இருந்தாலே இவன் கூட சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் சிக்கல் தான் வரும். டேய், வெளியே போட. வெளியே போடான்னு சொல்றேன்ல. அப்பா, நீ பேசுறதுலாம் ரொம்ப தப்புனா. அவன் உன் புள்ள தானே. இவனா என் பிள்ளை. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கவே இல்லை நினைச்சுக்கிறேன். ஐயோ, இதா இவங்க வாழ்க்கைக்கு என்ன விடன்னு எவனுக்குமே தெரியாது. இவன் தானே கல்யாணம் பண்ணி வச்சான். இந்த பொண்ணு நிக்குது. இது எங்கேயாவது போய் நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். அதையும் அழிச்சிட்டு நிக்கிறான். இவரு நினைச்சார செய்வாராம். யார பத்தி கவலை இல்லையா? இப்படிப்பட்ட ஒருத்தன் என் வீட்டுல இருக்க கூடாது. அப்படி இருந்தா சின்ன வயசுல என் பொண்டாட்டிய முழுங்கின மாதிரி என்னையும் முழுங்கிடுவான். அப்பா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு என்ன? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? கிளம்புறேன்.
ஆனா ஒண்ணு, திரும்ப திரும்ப நான் தான் அம்மாவோட சாவுக்கு காரணம்னு சொல்லாதீங்க. இன்னொரு தடவை இதை பத்தி பேசுனீங்க வேணாம். டேய், நீ பண்ண தப்பால தான் என் பொண்டாட்டி செத்தா. அத இல்லன்னு சொல்றியா நீ? ஐயோ அண்ணா, டேய், ஏன்னா மாறா, இப்படி- டேய், மாறா, ஏய், மாறா, டேய், மாறா, மாறா, இல்லடா, மாறா. மாறா, இல்ல. என்னப்பா? நீ வா, வீரா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. தப்பா நான் சொல்றத கேளு. வா, வான்னு சொன்னேன். அண்ணா, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். எனக்கு மட்டும்தான் அவனை பத்தி தெரியும். இல்ல மாமா, அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஆத்தி, என்னக்கா மாமாவே எதிர்த்து பேசுறிய? ஏய், இந்த விஷயத்துல நீ தலை இட்டன்னு வைய விஜி, ஒதுங்கி ஓரமா நின்னுக்கும். அதுதான் உனக்கு நல்லது. மாமா, நீங்க எப்பவுமே மாறன தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அவர் உங்களுக்கு என்ன மாமா கெடுதல் பண்ணாரு? இந்த குடும்பத்துக்காக உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. எத்தனை பிரச்சனையை சமாளிச்சிருப்பாரு, எத்தனை தடவை தன்னோட உயிரை பணிய வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களே மாமா. மாமா, அவர் உங்க புள்ள. ஊர்ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுவா மாமா. அதுக்காக அவர் விட்டு கொடுத்து பேசுவீங்களா? எதுக்கு எடுத்தாலும் அவர் குற்றவாளியாக்கிடுவீங்களா மாமா? இல்லமா, இவன் வந்து வேணாம் மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரி மாமா, ஒருவேளை அவரோட சொந்த பகையாலே இப்படி ஒரு பிரச்சனை வரட்டுமே. ஒருவேளை அப்படி வந்தா அப்படியே போன தலை முழுகிடுவீங்களா? இதெல்லாம் என்ன பேச்சு மாமா? அவர் இருக்கிற அதே சிச்சுவேஷன்ல இந்த வீட்டுல யாரு நின்றுனாலும் அவங்களுக்காக இவர் நின்று பாரு மாமா. நின்னு இருக்காரு. ஆனா நீங்க அவன் என் புள்ளையே இல்லைன்னு வெளியில தூக்கி போட்டுருவீங்களா? இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும் மாமா, அத நீங்க எப்படி நம்பலாம்? இப்ப என்ன மாமா, அவர் மேல தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? நான் நிரூபிக்கிறேன் மாமா. இப்ப அவர் வீட்டை விட்டு போனா அப்புறம் மாறன் செஞ்சது தப்புங்கிறது உறுதியாயிடும். மாறன் தப்பு பண்ணலங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். நிரூபிச்சு காட்டிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன் மாமா. மாறா, இப்ப நீ உள்ளவா. வா மாறா. வா. விடுறி. ஏன் மாறா? இப்ப எதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி உள்ள கூட்டு வந்த? அவர்தான் என்ன ஆகாதுன்னு விரட்டுறாருல, நான் அப்படியே போய் தொலைஞ்சிருப்பேன்ல. எனக்கு கண்டாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்து நான் என்ன செஞ்சாலும் என் மேல யாரோ ஒருத்தர் சின்ன தப்பு சொன்னாலும் அப்படியே நம்புவாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட நான் ஏன் வீரா போராடிட்டு இருக்கணும்? அதுக்காக நீ அப்படி விட்டுட்டு போயிருவியா? போறேன், எப்படியோ போறேன். மாறா, நீ தப்பு செய்யலங்கிறது மாமாக்கு தெரியணும். தெரிய வேணாம். என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கே புரியும்ல, அப்ப பேசிக்கிறேன்.
எப்போ ஒரு உறவில் நான் தப்பு செய்யல, நான் நல்லவன் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வருதோ அப்பவே அந்த உறவில் ஒன்றுமே இல்லை, செத்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வெறுப்பு தான் வரும். நான் எவ்வளவோ போராடிட்டேன், இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்து போராடிட்டு இருக்கேன். அவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றார். மாறா, உன்னால அடுத்தடுத்து நம்ம வீட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்ததுடா. அதனால மாமா உன் மேல டிசப்பாயிண்ட் ஆயிருப்பார்ல. அதுக்காக குத்திக்கிட்டே இருப்பாரா? அவருக்கு புரிய வைக்காம நம்ம ஒதுங்கி போறது தப்பு. ஒருவேளை நம்ம ஒதுங்கியே போறதா இருந்தாலும் அவருக்கு புரிய வச்சுட்டு உன்னை நிரூபிச்சுட்டு நம்ம இங்க இருந்து வெளியில போலாம். ஆனா போவீரா, அவராவது நம்புறதாவது. மாறா, சொல்றத கேளு மாறா. நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? உனக்கு எனக்கு இடையில 1000 பிரச்சனை இருக்கலாம். உன் மேல எனக்கு நிறைய வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேளு. கேப்பல. இப்ப என்ன பண்ணணும்? இப்போ உன் மேல தப்பு இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிய. எனக்கு ஒருத்தன் வண்டியை கவுக்க போறதா தகவல் கொடுத்தான். அவன் நம்பர் இருக்கு, அவனை விசாரிச்சா ஏதாவது தெரியும். சரி, அந்த நம்பரை கொடு. வேணாம் வேணாம், உன் போன்ல இருந்து கால் பண்ணாத. உன் போன்ல இருந்து அடிச்சா எடுக்க மாட்டாங்க. நீ அவன் நம்பரை கொடு, நான் எதுல இருந்து கால் பண்றேன். ஹலோ, நான் வீரா பேசுறேன். ஹலோ, டேய், நான் மாறன் பேசுறேன். நீ யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் டெலிவரி பண்ண போனேன். ஆனா அதை சுத்தி நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. மரியாதையா நீ யாருன்னு சொல்லிடு. உன்னை கண்டுபிடிக்கல எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா கண்டுபிடிச்சேன். அண்ணா, என் பேரு முருகண்ணா. உங்க ஆப்போசிட் கடையில தானே வேலை பார்க்குறேன். ஏய் முருகா, நீயா?